ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொத்தமல்லி சாதம் ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் போதும். நீங்க லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல சாதம் வடிச்சு ஒரு அகலமான பிளேட்ல கொட்டி நல்லா பரப்பி விட்டு ஆற விடுங்க. இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 இருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து லைட் கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே எண்ணெயில ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% வதங்கினா போதும். இப்போ இந்த மாதிரி பிங்க் கலருக்கு வெங்காயம் வந்ததுக்கு அப்புறமா இதுல வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குடமிளகா, முட்டைகோஸ், காலிஃப்ளவர் இல்லை ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வேக விடுங்க. காய் வெந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் ஆனா போதும். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கொத்தமல்லி மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த கொத்தமல்லியில இருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியா நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி மசாலாவும் சாதமும் நல்லா பிளெண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு லிட் போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேக விடுங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதுல ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்கல. சேர்த்தீங்கன்னா டேஸ்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.